விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a யூனிட் ஆஃப் அக்சலரேஷன்? முடுக்கத்தோட அலகு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம அக்சலரேஷன் சிம்பிள் வந்து ஏ அப்படின்னு சொல்லுவோம். அக்சலரேஷன் மீன்ஸ் வந்து வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி டிவைடட் பை வந்து டைம். இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் வந்து அக்சலரேஷன். என்ன? நேரத்தை பொறுத்து வெலாசிட்டியில் ஏற்படும் மாற்றம் தான் வந்து அக்சலரேஷன். அதாவது நான் வந்து கார்ல போயிட்டு இருக்கேன், டக்குன்னு வந்து ஆக்சலரேட்டர் அதாவது கியரை மாத்துறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்பீடா போகும். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது ஸ்பீடை மாத்துறேன், அதுதான் அக்சலரேஷன், முடுக்கம் அடையுது. அது எதனால? நான் டைமை பொறுத்து என்ன பண்றேன்? போய்கிட்டு இருக்கிற வேகத்துல வேகத்தை கூட்டுறேன், அதனால வெலாசிட்டி. இப்ப வெலாசிட்டிக்கான எஸ்ஐ யூனிட் சொல்லுவோம், மீட்டர் பை செகண்ட் சொல்லுவோம். டைம் கீழே இருக்கு, டைம் எதுல சொல்லுவோம்? செகண்ட்ல சொல்லுவோம். அப்ப செகண்ட் கீழே வரும். அப்ப மீட்டர் பை வந்து செகண்ட் ஸ்கொயர். இதுதான் அக்சலரேஷனுக்கான வந்து யூனிட்டா இருக்கும். மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் ஏல இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோன்னா அவ்வளவுதான். இதோட வந்து அந்த ஒர்க் எனர்ஜி பவர் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதை பார்த்துட்டோம். ஒரு 6 கொஸ்டின் சிபிடி 1 அண்ட் சிபிடி 2லுமே வந்து கேட்ட கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த 6 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன லேர்னிங்னா, அப்ப நம்ம ஒர்க் எனர்ஜி பவர்னாவே என்டிபிசிக்கு நான் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதை நீங்க லேர்ன் பண்ணணும், ரைட்டா? ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எந்தெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்தீங்களோ டக்குன்னு என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி செகண்ட் என்னன்னா, எஸ்ஐ யூனிட் வந்து பாருங்க. அதாவது இந்த ஒர்க்கு எனர்ஜி பவர் சம்பந்தப்பட்ட வந்துன்னா ஒர்க்குக்கான என்ன, ஃபோர்ஸுக்கான என்ன, அக்சலரேஷனுக்கான என்ன, ஸ்பீடுக்கான என்ன, வெலாசிட்டிக்கான என்ன, இந்த யூனிட் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ரீகலெக்ட் பண்ணி ஒரு சின்ன வந்து ஒரு நோட்ஸா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலத்துல எழுதி வச்சுக்க. எதுக்காகனா, நீங்க எக்ஸாம் போறதுக்கு முந்தின நாள் இல்ல அதுக்கு முந்தின என்ன பண்ணுங்கன்னா அதை நீங்க ரிவைஸ் பண்ணணும். எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.